டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சமையல் வீடியோ தான். இப்படி சொல்லணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, நம்ம போடுற வீடியோ ஒரு 4 பேர் பிடிச்சி லைக் போட்டிருந்தாலே அது நமக்கு சந்தோஷம் தானே. ஓகே, வாங்க இன்றைக்கி என்ன டிஷ்ஷு செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். கீரையோட தண்டும் சிக்கன் வச்சு ஒரு சூப்பராக ஒரு பெரட்டல் மாதிரி செய்ய போகிறேன். ஒரு செமி கிரேவியும் இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு டிஷ்ஷுங்க இது. அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்கிறது. பாருங்கள், இதுக்கு என்னென்ன டிஷ் தேவைன்னா கீரை. இது என்ன கீரையோட தண்டுன்னா நான் முளைக்கீரை வாங்கினேன், அதோட தண்டு. அப்புறம் சிக்கனு ஒரு 150 கிராம் கூட இருக்காது, இது அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்ச விழுது, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா. ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கலாம். ஏன்னா நானே சமைக்கிறதுனால கொஞ்சம் அப்படி ஷேக் ஆகும். பார்க்குறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்கப்பா. என்ன பண்ணுறது, நம்மகிட்ட ட்ரைபேட்லாம் கிடையாது. ஸோ வளர்ந்து வரும் சேனல்ன்றதுனால இதுக்கு மேலே தான் எல்லாமே வாங்கணும். ஸோ கடாய் வச்சாச்சு. அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெயினான ஒரு டிஷ் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா எண்ணெய். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா சத்தம் வருதா, எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. ஸோ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இது கூடவே நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா நான் நறுக்கியிருக்கேன், அதையும் போட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா. இந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலுமே சரி, நம்ம இந்த குருமா டைப்பில் எந்த டிஷ்ஷும் செஞ்சாலுமே வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். அந்த வதங்கிறது தான் நம்ம குழம்புக்கு கொடுக்குற டேஸ்ட்டே நம்ம பேசிக்காக ஸோ வதக்கிறது தான் பேசிக்கே. ஸோ நீங்கள் இதை நீங்கள் பிரியாணிலேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் தான் பிரியாணியோட அவுட்புட் சூப்பராக வரும். ஸோ எதுக்குமே வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும், சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம என்ன போட்டு போகிறோம் இப்போது, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா சீக்கிரமாக வதங்கிக்கும். கொஞ்சம் உப்பு. நான் இந்த அளவு பார்த்தெல்லாம் உப்பு போட மாட்டேங்க. என்னுடைய கைப்பக்குவம் தான் எல்லாமே, ஏன்னா அதுதான் அளவே, சரிங்களா. நம்ம இவ்வளோ மில்லிகிராம்னு சொல்லிட்டு அளவு எடுத்துலாம். நமக்கு பொதுவாகவே நம்ம வீட்டில் சமைக்கும் போது நம்ம அந்த அளவெல்லாம் பார்க்க மாட்டோம், சரிங்களா. நம்ம குத்து மதிப்பாக போடுறது தான். அதில் கொஞ்சம் நம்ம டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் நிறை குறையெல்லாம் சரி பண்ணிக்க வேண்டியது தான், சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட கையோட நம்ம கட் பண்ணி கொடுக்குற சிக்கனையும் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுட்டு நான் என்னென்ன ஸ்பைசஸ் போட்டதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு இருக்கிறதுனால நான் அந்த ஸ்பைசஸ்லாம் அப்படி போட முடியாது. ஸோ நான் போட்டதுக்கப்புறம் என்கிட்ட சொல்கிறேன். இதில் இப்போ நான் என்னென்ன ஸ்பைசஸ் போட்டிருக்கேன்னா, மஞ்சள் பொடி 1 ஸ்பூனு, மிளகாப்பொடி 1 ஸ்பூனு, கரம் மசாலா 3/4 ஸ்பூனு, அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ நான் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை நல்லா வதக்கியாச்சு. அடுத்து கீரை தண்டு போட்டுக்கலாம். நான் பெருசாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா இது விசிபிளாக தெரியணுன்றதுக்காக. உங்களுக்கு விசிபிளாக தெரியக்கூடாது, இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னா நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி போட்டால் அது குழந்தைக்கு தெரியாது. மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம தண்ணி, இந்த தண்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்டு சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸே ஜாஸ்தி தண்டெல்லாம் வேகிறதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம தண்டை நல்லா வேக வச்சுக்கலாம். என்ன நிலமையில் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்திங்களா, ஓரளவுக்கு நல்லா தண்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, தேங்காயோட பேஸ்ட்டு. ஸோ அதை நம்ம இதில் சேர்த்திடலாம். சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா பெரட்டுற அளவுக்கு வர வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம்.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கூட பார்த்துக்கலாம், உப்பு காரம்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நம்ம வந்து இதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் பார்க்கலாம். கீரை தண்டு, சிக்கன் கிரேவி, பெரட்டல் ஏதோ ஒன்று ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இது லாஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்றால் மல்லி இலைகளை தூவி இறக்கிடலாம். நம்ம டிஷ்ஷு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சாதத்து கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட, பூரி கூட, இட்லி, தோசை எதில் கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தாராளமாக இதை வந்து நம்ம லஞ்சு கூட பேக் பண்ணி தரலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.